வலது, இடதுக்கே மீனிங் வேற இது. வலம் வரதுக்காக வச்சா அது வலது கால். உட்கார்றதுக்காக வச்சா, இடம் பார்த்து அந்த இடத்துல அமர்றதுக்காக வச்சா அது பேர் இடது கால். இடமா இருக்கிறது இதயம் இருக்கிற பக்கம். அதனால அது இடப்பக்கம். இடமா இருக்கிற பக்கம். அது இடம். முன்னாடி சொன்னேன்ல கோயில் அப்படின்ட்டு அந்த இடம். அப்ப இடம்னு சொல்றது பக்கம் இடது பக்கம். வலம் வரதுக்கான பக்கம் வலது பக்கம். எந்த கால வேணா வச்சுக்கலாம். வலம் வரணும்னு நெனச்சா வலக்கால வைக்கணும். அமர்ந்து உட்கார்ந்துன்னு இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இடக்கால் வைக்கணும். இப்ப 2 கால் இருக்குது இப்போ. இடது கால், வலது கால்ன்ட்டு. இடமா இருக்கிற ஒரு கால், வலதா கால்னா நீங்க கீழ இருக்கிற கால் மட்டும் சொல்ல முடியாது. என்கிட்ட உபதேசம் வாங்குனவங்களுக்கு மீனிங் வேற. அப்போ அந்த கால புடிச்சு, அந்த கால்ல நிக்குது. சுவாசத்துக்கு இன்னொரு பேர் கால். சுவாசம் போய் வருதுல்ல, அது பேரும் கால். வரத்தும், போறதுமா இருக்குது. ஸோ வரத்தையும் நிறுத்த முடியாது, போறதையும் நிறுத்த முடியாது. ஸோ இடதையும் நிறுத்த முடியாது, வலதையும் நிறுத்த முடியாது. ஸோ இலக்க அடையணும்னா 2 கால்லயும் வாழணும். அதாவது பொருள் சார்ந்த வாழ்க்கையும் வாழணும். அருள் சார்ந்த வாழ்க்கையும் வாழணும். பொருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. அருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. இல்ல இப்படி மாத்தி போடுங்க. அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம். அவர் சொன்னதையே சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஆனா, அருள், பொருள் 2 இருக்குது. இந்த உலகத்துல பொருள் சார்ந்த ஒரு வாழ்க்கை இருக்குது. அருள் சார்ந்த ஒரு வாழ்க்கை இருக்குது. ஸோ 2மே தான் இலக்கா இருக்கணும். பொருளேன்னு ஓடி போயிட்டு அருள் விட்டுறக்கூடாது. அருளேன்னு ஓடி போயிட்டு பொருள விட்டுறக்கூடாது. 2யுமே வச்சுக்கணும். வாழ்க்கைய கொண்டாடணும். நெறைய பேர் அருள் வாழ்க்கை வேணும்னு சொன்னா, பொருள் வாழ்க்கைய விட்டுடணுன்ட்டு முயற்சி செஞ்சிருப்பாங்க. இந்த சாமியார்லாம் சொல்லி வேஷம்லாம் போட்டு, ஒரு வேள சோறு மட்டும் சாப்பிட்டு, கஞ்சி குடிச்சு, இல்ல தன்ன தானே வருத்திக்கின்னு, இல்ல தன்ன தானே மிகைப்படுத்திக்கின்னு, ரொம்ப சாந்தமா பேசுறதா சொல்லி ஏமாத்திக்கின்னு, தன்னையும் ஏமாத்தி, இந்த உலகத்தையும் ஏமாத்தின்னு இருப்பாங்க. நமக்கு 2 கால் குடுக்கப்பட்டிருக்குது. நடத்தல்ன்றது நொண்டின்னு போறது இல்ல. எந்த கால்ல போனாலும் நொண்டின்னு போற மாரி தான் அர்த்தம். பொருள் மட்டுமே வேணும்னு நெனச்சீங்கன்னா நொண்டுறீங்க. அருள் மட்டுமே வேணும்னாலும் நொண்டுறீங்க. 2 கால் இருந்தா தான் நீங்க நடக்குறீங்க. அப்ப இலக்க வைக்கணும்னா எந்த எந்த கால புடிக்கணும்னா 2 காலையுமே புடிக்கணும். இந்த கால புடிக்கும்போது இந்த கால புடிக்கணும். அந்த கால புடிக்கும்போது அந்த மாரி பார்த்து தான் நடந்து வாழ்க்கைய நீங்க வெற்றி பெறணும். ஸோ கால புடிச்சா வெற்றி அடையலாம். அந்த கால புடிச்சா இல்ல. இல்ல இன்னொருத்தர் கால புடிச்சா இல்ல. குருவோட கால புடிச்சா இல்ல. நீங்க ஒரு மேபி நீங்க 40 டேஸ் கோர்ஸ்ல என் கால கையெல்லாம் புடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாரி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா பாவம். என்னோட சீடர்கள் என்ன தொட்டு பார்க்க, என்ன அனுபவிக்க, என்ன கட்டிப்பிடிக்க, அந்த மாரி என்ன தொடுவாங்க கால்லாம். நீங்க அத கேவலப்படுத்த நெனச்சிருந்தீங்கன்னா, அப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா, அது ரொம்ப பாவம் நீங்க. என்னிடத்துல எல்லாருக்கும் முழு சுதந்திரம் இருக்குது. ஒரு ஞானம் பெற்ற மனிதன நான் முத்தமிட்டேன். ஒரு ஞானம் பெற்ற மனிதன நான் கட்டிப்பிடிச்சேன். ஒரு ஞானம் பெற்ற மனிதனுடைய கால பிடிச்சேன் அப்படின்றது, அது குருக்கும், சீடனுக்குமானது. 3வது ஆளுக்கு அது புரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. கொச்சப்படுத்துறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அந்த கால் பிடிக்கிறது இல்ல. பட் அப்படியும் கூட வாய்ப்பு இருக்குது. என் கால பற்றி கூட உங்களுக்கு அருள் வாங்க முடியும். என் கால் தான்றது இல்ல. ஒரு சிலைய, ஒரு கல்ல, ஒரு மண்ண, ஒரு மரத்த, அத தொட்டு கூட நீங்க அதுகிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்க முடியும். அருள் வாழ்க்கைக்கு எல்லா பொருளையுமே மதிக்கணும். உங்க பேனா ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு பொருளுமே உங்ககிட்ட இருக்குது. எல்லாமே உங்க துணி, உங்க மானத்த காப்பாத்துற உங்க துணி ரொம்ப விசேஷம். எல்லாமே இந்த பொருள் இந்த உலகத்துல எல்லா அணுவுமே மதிப்பு மிகுந்தது. அதனால அதுக்கு ஒரு கால் இருந்தா அதையும் கூட பிடிக்கலாம். தப்பு கிடையாது. ஆனா இலக்க அடையறதுக்கு கால பிடிக்கணும்னு சொன்னா சுவாசத்த, இல்லது மெய்ப்பொருள, இல்ல நல்ல குரு கிட்ட போனா அவரு உங்களுக்கு சொல்லி தருவாரு. அவர அதனால தான் குருவோட கால பற்றிக்கினேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாரி நீங்க ஒரு நல்ல மனிதனை சந்திச்சுட்டீங்கன்னா, நீங்க வாழ்க்கையில வெற்றி பெற்றுருவீங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு நெனைக்கிற ஒரு மனிதர நீங்க பார்த்துட்டீங்கன்னா போதும். அவன் கண்காணிச்சு உங்கள திருத்திருவான்.